அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்வை தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு போட்டிருக்கிறதாக நேற்று வந்து சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பான செய்திகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, வீடியோட தொடக்கத்திலே நான் சொல்வது என்ன அப்படின்னா, இந்த வழக்குனால், அதாவது இந்த தேர்வு தள்ளி வைக்கணும்னு வழக்கு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்களா யூடியூப்பில். இந்த வழக்குனால் வந்து தேர்வை வந்து தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் வழக்கு போட்டவர் வந்து சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் என்பது ஒரு பெரிய இந்த கேஸுக்கு வந்து இதாக இருக்காது. ரைட்டா, சரி, என்ன தான் கேஸ் போட்டிருக்காங்க, இது தள்ளி போகுமா போகாதா, எக்ஸாம் டேட் எப்பொழுது அப்படின்றத நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ யாரும் வந்து டிமோட்டிவேஷன் ஆக வேண்டாம், குழப்பத்துக்கு உள்ளாக வேண்டாம். நான் நிறைய வீடியோக்கள் பார்த்தா அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து படித்து முடிக்காதவர்கள், இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி இதுக்கு ஆதரவும் தெரிவிப்பாங்க. எக்ஸாம் தள்ளி போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பல வருடங்களாக பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, படித்து முடித்தவங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை இந்த தேர்வு வந்து கரெக்டாக இப்போ நடந்தால் தான், அதாவது 12/10 நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அக்டோபரில் நடந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றதும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 50% ஆதரவும் இருக்கும், 50% வந்து எதிர்ப்பு இருக்கும். ரைட்டா, ஸோ தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரைட்டா, சரி. இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது நமக்கு டேட் வந்து 28/9/2025 சொல்லியிருந்தாங்க. அதுவே எக்ஸாம் டேட் தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா குரூப் 2A எக்ஸாம் வந்ததுனால நமக்கு வந்து எக்ஸாம் வந்து 12/10/2025 தள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 10 நாள் தள்ளி தான் ஏற்கனவே வச்சுருக்காங்க ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி. ரைட்டா, வழக்கு போட்டவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் நவம்பர் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்கீங்க, ஏன் வந்து அக்டோபரில் வைக்கிறீங்க, ஸோ ஆனுவல் பிளானில் கொடுத்தபடி நீங்கள் வைக்கலாமே அப்படின்ற மாதிரியும், நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வந்து ஹெவியாக இருக்குது, ப்ளஸ் வந்து நியூ சிலபஸ் இருக்குது, நிறைய நியூவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் படிக்கிறதுக்கு டைம் பத்தலை, அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வழக்கு போட்டிருக்கிறதா வந்து செய்திகள் வந்து கிடைக்கிது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி நேற்றே நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் வந்து வந்திருக்கு. ரைட்டா, ஸோ எனக்கும் வந்து அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி இதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க சார்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இல்லைன்னா இப்படி ஒரு வீடியோ வந்து நான் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டெட்டுக்கு வந்து பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, சரி. அதாவது என்னென்னா, இந்த காரணத்தினால வந்து தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து வழக்கு கேஸ் போடுறது எதுக்குனாலும் போடலாம், கேஸ் எப்படி வேணாலும் போடலாம். அந்த வழக்கு நிற்குமா, அது வந்து பாசிட்டிவான அந்த வழக்குக்கு சார்ந்த வந்து தீர்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா இந்த ரீசனால் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ வந்து வழக்கு நிற்காது, டிஸ்போஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சட்டம் தெரிந்தவர்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த செய்தி நான் அவங்கக்கிட்ட வந்து லாயர்கிட்ட ஷேர் பண்ணி, என்னப்பா இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இதை நிற்குமா அப்படின்னு கேட்டேன். இதை ஒரு ரீசனாக வச்சு வந்து தேர்வு வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கேஸனால் தேர்வு தள்ளி போக 100% வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. அது மட்டும் இருந்தாலும் வழக்கு விசாரணைக்கு வரட்டும், அது ஏதோ ஒன்று வரட்டும். ஆனால் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்களாம், கண்டிப்பாக தேர்வு தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். 12/10/2025 நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் உறுதி எடுத்துக்கோங்க. ரைட்டா, கடைசி டைமில் டிஆர்பினால் ஏதாவது நிர்வாக காரணங்களால் வந்து தள்ளி போகலாம். அது வந்து டிஆர்பிக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது தள்ளி போகுமான்னு. ஏதாவது ஒரு திடீர்னு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துட்டு நிர்வாக காரணங்களால் நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க டிஆர்பி. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 நாள் தள்ளி தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரதுனால கொஞ்சம் எக்ஸாமை முன்கூட்டியே முடிக்கலான்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமை முன்கூட்டியே முடித்தா தான் நியமனமே கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் டிஆர்பியில் நடத்தக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளுக்குமே ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி கேஸ் போட்டுடுறாங்க. நீங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் எக்ஸாம் நினச்சா அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, பிடி அசிஸ்டன்ட் அதுக்கும் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது இப்போ தான் ரீசெண்டாக பணி நியமனமே கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. அவங்களே ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணாங்க. அது இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள், பாலிடெக்னிக் எக்ஸாம்னு சொல்லி தொடர்ச்சியாக டிஆர்பியில் வைக்கக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளுக்குமே ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி, அது வந்து உண்மையாக இருக்கலாம், அல்லது வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறாக புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு காரணங்களால் வழக்குகள் போட்டுருவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட் விடாமல் நிற்கும், அல்லது ரிசல்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காமல் நிற்பாட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்து எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சாதான் அதுக்கப்புறம் எக்ஸாம் சரியாக வைக்கலன்னு கேஸ் போடுவாங்க, மார்க் எனக்கு கம்மியாக வந்துச்சுன்னு கேஸ் போடுவாங்க, ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு கேஸ் போடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வழக்கை வந்து இதுக்கப்புறம் போட்டாலும் போடுவாங்க. எப்போ எக்ஸாம் ஆஃப்டர் த எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த கேஸெல்லாம் வந்து நடத்தி அதுக்கு ஒரு தீர்ப்பை வந்து அதுக்கப்புறம் பணி நியமனம் வந்து பெறணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சால் தான் வந்து சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது எலெக்ஷன் வரதுனால மேபி இதை ஸ்பீடாக முடிக்க தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டா, ஸோ அதனால் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த தேர்வு தள்ளி போக வாய்ப்புகள்
எதுவும் கிடையாது. ஆனால் வந்து கேஸ் இப்படி கூட போடலாம், படிக்க முடியல, படிக்க டைம் இல்லை, ஆனுவல் பிளானர் நவம்பர் தானே சொன்னீங்கன்னா, ஆனுவல் பிளானர் என்பது ஒரு டென்டேட்டிவ், ஒரு தோராயமான ஒரு டேட் தான். அது முன்னாடியும் கொடுக்கலாம், பின்னாடியும் கொடுக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷனே இல்லை. ஆனுவல் பிளானில் டெட்டு கொடுக்குறோன்னு சொல்லி நமக்கு சொல்லவே இல்லை. ஆனால் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கலாம் கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதனால் வந்து இந்த வழக்கு என்பது பெருசாக நிற்காது. மேபி தள்ளி போகுமா போகாதா அப்படின்றதெல்லாம் வந்து பின்னாடி தான் சொல்ல முடியும். அது கேஸுக்காக இல்லை, ஏதாவது நிர்வாக காரணங்களால் டிஆர்பியில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பின்னாடி தான் நமக்கு சொல்ல முடியும். நிறைய ஆசிரியர்கள் வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா டெட்டும் வந்துருச்சு, பிஜிடிஆர்பி வந்துருச்சு, ரெண்டும் ஒரே டைமில் படிச்சுட்டு இருப்பாங்க. நிறையா டீச்சர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, சார் நான் வந்து பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு நான் டெஸ்ட் ஸ்பெஷல் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதையும் படிக்க முடியாமல், டெட்டுக்கும் படிக்க முடியாமல், பிஜிடிஆர்பிக்கும் படிக்க முடியாமல், இப்படி மாற்றி படிக்கிறதுனால சிலபஸ் இன்னும் வந்து சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே பொதுவாகவே ஆசிரியர்களோட மனநிலை என்னது, இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட நல்லாயிருக்கும், இன்னும் படித்து முடிக்கல, ரிவைஸ் பண்ணலை, அந்த மாதிரிலாம் தோணும். பட் இது எல்லா எக்ஸாமுக்கும் எப்போவுமே நடக்கிறது தான், ரைட்டா? ஸோ அதுக்காக தள்ளி வைக்கணுன்றது அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அதே டைம் தான் கொடுத்துருக்காங்க, அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாரும் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதே தேதியில் நடந்துச்சுன்னா அது நல்லது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரிப்பா, இந்த செய்தியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் திடீர்னு நாங்கள் மேக் பண்ணோம். யாரும் குழப்பம் வேண்டாம், டிமோட்டிவேஷன் வேண்டாம். எக்ஸாம் இப்போதைக்கு 12/10/2025 அப்படின்றத உங்கள் மைண்டில் நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.